ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் உங்கள் ஐடியை லாகின் பண்ணி பார்க்குறீங்க, சரிங்களா? ஸோ லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களால் லாகின் பண்ண முடியல, உங்கள் ஐடி பிளாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரர் வரும், சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்றது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. யுவர் அக்கௌண்ட்டு பிளாக்டு, நீங்கள் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் அட்மினை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். உங்களால் லாகின் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் யாராலெல்லாம் லாகின் பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் வீக் அவங்க வித்ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிளாக்கில் இருக்கிறவங்களோட ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல்ன்றது உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ நார்மலாக லாகின் பண்ணோன்னே லாகின் ஆகிறவங்க வித்ட்ராவல் பண்ணிக்குவாங்க. ஸோ மற்றவங்களால பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களும் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்மெட்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும். ஸோ spottvm@gmail.com அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும். என்னென்னு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் பேர், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, நான் என்னோடய ஐடியை அன்பிளாக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, வாண்ட் டு அன்பிளாக் மை ஐடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியோ இல்லை வேறு யாருக்கிட்டேயும் சொல்லியோ நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நீங்கள் என்ன மெயில் ஐடியில் ஜாயின் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் மெயில் அனுப்பணும், சரிங்களா? சப்ஜெக்டில் ரெக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்பிடுங்க, சரிங்களா? ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் சப்ஜெக்டில் எதுவுமே போடாமல் நீங்கள் பேர், ஸ்டாஃப் ஐடியை மட்டும் போட்டுட்டு அன்பிளாக் பிளாக்லேருந்து என்னை எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா, ஸோ அது அவங்க அப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் மெயில் அனுப்பிட்டுருப்பாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக மெயில் அனுப்புவாங்க. ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள், இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி கொடுங்க, என் வீட்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடு, நிறைய ஐடி, என்னோடய இந்த ஐடியை இன்னொருத்தருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு மெயில் போயிட்டுருக்கும். ஸோ அதில் உங்கள் மெயில் நீங்கள் எதுக்காக அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் ரெக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட்டுன்றதை போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் எதுக்காக மெயில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும், சரிங்களா? ஓகே. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஃபார்மெட்டில் மெயில் அனுப்புகிறவங்களுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்துமே அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிளாக்கில் இருக்கிறவங்களோட ஐடி மட்டும் நீங்கள் மெயில் அனுப்பிடுங்க. இன்னொரு ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன எல்லாருமே மெயில் அனுப்பணுமா, நானும் மெயில் அனுப்பணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்கள் ஐடியை உங்களால் லாகின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்பி தான் நீங்கள் அன்பிளாக் பண்ண வைக்கணும், சரிங்களா? பட் மற்றபடி லாகின் பண்ணால் லாகின் ஆகுது, எல்லாமே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் மெயிலெலாம் அனுப்ப தேவையில்லை. ஓகே.